Hey guys, and wait a minute. Welcome to EduFreak. My name is Harish. Yeah, and இந்த சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த செஷனை பற்றி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அதை கமெண்ட்ஸாக பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் பயோமாலிக்யூல்ஸ். அதோட கொஷின் சால்விங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து லிட்டில் பிட் மோர் அட்வான்ஸ்ட் லெவல் ஆஃப் கொஷின் சால்விங்காக இருக்க போகுது. இந்த இடத்துல நீங்கள் நிறைய சால்வ் பண்ண போகிறத விட நீங்கள் கம்மியாக சால்வ் பண்ணிங்க. பட் ஐ எம் கோயிங் டு மேக் யூ லேர்ன் சம்திங். ஐ எம் கோயிங் டு கிவ் யூ சம் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு புது புது இன்ஃபர்மேஷனை கற்றுக்கிறது நான் ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். ஐ எம் நாட் ஹியர் டு சால்வ் மோர் கொஷின்ஸ் ஹியர். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். First question. A previously unknown biomolecule Z isolated in the cytoplasm of a living cell. The following observations are made. Complete hydrolysis yields only 3 classes of compounds. Both amino and carboxyl group இருக்கக்கூடியது a small amount of sulfur containing compounds and water. The first point பாருங்களா, amino acid and carboxyl group இருக்கக்கூடிய காம்பவுண்ட் யாருப்பா? பயோமாலிக்யூல்ஸுங்கிறது நான் சொல்கிறது பயாலஜி பயோமாலிக்யூல்ஸ். அதை என்ன சொல்லிடுறேன். ஸோ இப்போ இருக்கிறது யார் அந்த அமினோவும் கார்பாக்சிலும் இருக்கக்கூடிய பயோமாலிக்யூல்? அது வந்து நம்ம அமினோ ஆசிட். புரியுதா? அமினோ ஆசிட் சொல்கிறாங்க அண்ட் வாட்டர் வந்து வெளியே வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சல்ஃபர் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது நமக்கு வேண்டாம். சரியா? தென் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வித் டைல்யூட் ஆசிட் ப்ராக்ரெசிவ்லி ரெடியூசஸ் இட்ஸ் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி வித்வுட் சிக்னிஃபிகன்ட்லி சேஞ்சிங் எலமெண்டல் காம்போசிஷன். ஓகே, இதனால் அவங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே வாங்க. The molecule exhibits multiple level of structural organization including local folding patterns stabilized by hydrogen bonding and long range interactions in hydrophobic groups. இதுவும் உங்களுக்கு எது மாதிரி தெரியுது? Then enzymatic digestion produces fragments of varying lengths but none of the fragments can independently catalyze the original reaction performed by Z. ஓகே, இந்த பாருங்கப்பா, radioactive sulfur is detected but radioactive phosphorus is not detected. இந்த ஒரு பாயிண்ட்டை பாருங்கள். ரேடியோஆக்டிவ் சல்ஃபரை டிடெக்ட் பண்ணுது. சரியா? ரேடியோஆக்டிவ் சல்ஃபரை டிடெக்ட் பண்ணுது. ஸோ இந்த ரேடியோஆக்டிவ் சல்ஃபரை டிடெக்ட் பண்ணுதுன்னா இந்த சல்ஃபர் கண்டெய்னிங் காம்பவுண்டுக்குனால தான் இந்த சல்ஃபர் வந்து டிடெக்ட் ஆகுது. இந்த சல்ஃபர் கண்டெய்னிங் காம்பவுண்ட் யாராக இருக்கலாம்? ஒய் கான் இட் பி சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட்? ஏன் இருக்கக்கூடாது? இருக்கலாமே. அதனால தான் ரேடியோஆக்டிவ் சல்ஃபர் வந்து போடுறதுனால டிடெக்ட் ஆகுது. சரியா? இது வந்து ஒரு ட்ரேசர்னு சொல்லுவாங்க. இது ரேடியோஆக்டிவ் சல்ஃபர் என்னன்னு சொல்லுவாங்க? ஒரு ட்ரேசர்னு சொல்லுவாங்க. ஒரு ரேடியோ ஆக்டிவ் ட்ரேசர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ லாஸ்ட் பாயிண்ட், த டோட்டல் மாலிகுலர் மாஸ் ஆஃப் Z இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு தட் ஆஃப் ஷார்ட் நியூக்ளிக் ஆசிட். சரி, ஓடுங்க. இது நமக்கு தெரியாதுன்னு வச்சுப்போம். இந்த லெட்ஸ் கெட் டு தீஸ் பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ்க்கு எல்லாமே வருவோம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு என்சைம் அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோன்னு யோசிக்கலையா? ஐ திங்க் இட்ஸ் ப்ரிட்டி ஆப்வியஸ். ஏன்னா இந்த ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாலிகுல் எக்ஸ்பீரியன் மல்டிபிள் லெவல் ஆஃப் லோக்கல் ஃபோல்டிங் இருக்குது, ஸ்டெபிலைஸ் பை ஹைட்ரஜன் பாண்டிங். இது வந்து ஒரு டெர்ஷரி ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன ஸ்ட்ரக்சரு? டெர்ஷரி ஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி லோக்கல் ஃபோல்டிங் இருக்கும், அதே சமயம் லாங் ரேஞ்ச் இன்ட்ராக்ஷன்ஸும் இருக்கும். அதாவது ஒரு ப்ரோட்டீன் மாலிக்யூல் வந்து ஒரு டெர்ஷரி ஸ்ட்ரக்சராக வந்து ஃபோல்ட் ஆகும்போது let me show you, சிம்பிளாக காட்டுறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகும்போது ஒரு சில இடங்களில் ரொம்ப ஷார்ட்டான இன்ட்ராக்ஷன்ஸும் இருக்கும் அண்ட் ஒரு சில இடங்களில் லாங் ரேஞ்சான இன்ட்ராக்ஷன்ஸும் இருக்கும். ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் வந்து என்சிஆர்டியில் கிடையாது. இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஸ்டெபிலைஸ் பை ஹைட்ரஜன் பாண்டிங், இந்த லாங் ரேஞ்ச் ஷார்ட் ரேஞ்சை பற்றிலாம் கொடுக்கலனாலுமே நமக்கு இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படிங்கிற விஷயம் வச்சும் கண்டுபிடிச்சிடலாம். சரி, இதை வச்சும் கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த பாயிண்ட்டு வாங்க. ட்ரீட்மெண்ட் வித் டைலுக் ஆசிட் ப்ராக்ரெசிவ்லி ரெடியூசஸ் இட்ஸ் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. இங்கே வா. இந்த என்சைம் தெரியுதா? இந்த என்சைம் வந்து நம்ம டைல்யூட் ஆசிடில் ட்ரீட் பண்ணுறேன்னா அதோட பிஹெச்சை ஐ எம் ரெடியூசிங். சரியா? ஸோ என்சைம் அப்படிங்கிறது ஒரு ஆப்டிமலான பிஹெச்சில் வந்து என்ன பண்ணு ஆப்ரேட் பண்ணும். ஹையர் கிடையாது, ஆப்டிமல் பிஹெச். ஆப்டிமல் அப்படின்னா சரியான கண்டிஷன், நெய்தர் ஹை நார் லோ. ரொம்ப அதிகமாகவும் பிஹெச் இருந்தால் ஆப்ரேட் பண்ணது, ரொம்ப கம்மியான பிஹெச்லேயும் ஆப்ரேட் பண்ணது. ஒரு கரெக்டான பிஹெச்சில் தான் ஒரு என்சைம் ஆக்டிவேட் பண்ணும், கேட்டலைஸ் பண்ணும். ஸோ இதை நம்ம டைல்யூட் ஆசிட் வந்து போடும்போது பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாகுதுன்னா கண்டிப்பாக இது ஒரு என்சைமோட டிடெக்ஷன் தானே. சரி, இதையும் விட்டுருங்களேன். இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம்.
என்சைமேட்டிக் ஒரு என்சைமாக டைஜஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. பட் none of the fragments can independently catalyze the original reaction performed by Z. அதாவது இந்த ஜெட்டுங்கிறது ஒரு காம்பவுண்ட், ஒரு பயோமாலிகுல்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த பயோமாலிகுலை வந்து நம்ம வெட்டும் போது அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஒரு ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது? ப்ரைமரி ஸ்ட்ரக்சர், செகண்டரி ஸ்ட்ரக்சர் அண்ட் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ இதில் உள்ள ப்ரைமரி ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்கள் எடுத்து வெளியே வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஆக்சுவலி அந்த ப்ரைமரி ஸ்ட்ரக்சருங்கிறது ஒரு லீனியராக இருக்கும் ஃபஸ்ட்டு திங். அண்ட் செகண்ட் திங், இந்த லீனியர் பார்ட் வந்து உடையாது ஒரு என்சைமில். என்ன தான் நீங்கள் இந்த என்சைமை டீநேச்சர் பண்ணாலும் இல்லை அழித்தாலும் அந்த ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் உடையாது. ஸோ நீங்கள் வந்து இந்த பயோமாலிகுலை உடைக்கும் போது மொத்தமாக அந்த ப்ரோட்டீனே மாறிடுது இல்லை? மொத்தமாக அந்த ப்ரோட்டீனே மாறிடுதா இல்லையா? மொத்தமாக அந்த ப்ரோட்டீனே மாறிடுது. சரியா? ஸோ அந்த ப்ரோட்டீன் மாறுறதுனால இந்த என்சைம் வந்து வேலை செய்யாது. சரியா? ஸோ இது ஒரு என்சைம். ஸோ தி ஆன்சர் இஸ் டக்குன்னு பாருங்கம்மா, சல்ஃபர் கண்டென்ட் நியூக்ளியர் ப்ரோட்டீன், கேட்டலிட்டிக் ப்ரோட்டீன், பாஸ்போ ப்ரோட்டீன், ரைபோநியூக்ளியர் ப்ரோட்டீன். சொல்லி முடிஞ்சு. புரிஞ்சா? இல்லைனா இந்த கொஸ்டினை நான் வந்து எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிற இன்னொரு மெத்தடு சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் இது என்ன மாதிரி உட்காந்து அனலைஸ் பண்ண அவசியமே இல்லை. நான் வந்து இதை எக்ஸ்ப்ளனேஷனுக்காக நான் சொல்கிறேன். பட் நீங்கள் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் இதை கண்டுபிடிச்சிடலாம். லைக் லெமிசே இந்த மேஜரான இந்த பாயிண்ட் உங்களுக்கு நல்லா தெரியணும். ஏன் இந்த பாயிண்ட் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்ச லோக்கல் ஃபோல்டிங் இருக்குது அண்ட் டைலூட் ஆசிட்னால இது வந்து பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாகுது. சரியா? நீங்கள் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணலாம். இது ஒரு என்சைமை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. சரியா? அண்ட் இந்த ஆப்ஷன்லேயே பார்ப்போமே, ஆப்ஷனையும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணுவோமே. Z ஃபஸ்ட் ஆப்ஷனை பார்ப்போம். Z is most likely a sulfur-containing nuclear protein because its molecular mass comparable to short nucleic acid. Its biological activity is lost upon fragmentation. Sulfur incorporation may arise from non-protein cofactors rather than from a macromolecule itself. B படிப்போம். mostly a catalytic protein because hydrolysis is amino acid monomers related to sulfur incorporated purified molecule and its biological activity depends on higher order structural organization that is described in substantial alteration of elemental composition. C is most likely phosphoprotein because acid treatment reduces activity without significantly altering composition. Sulfur-containing composition post-transition modifications and the absence of detectable radioactive phosphorus. இது தப்பு இல்லை, யோசிச்சு பாருங்கள். ரேடியோஆக்டிவ் ஃபாஸ்பரஸையே ஒன்று டிடெக்ட் பண்ணலைன்னா, ரேடியோஆக்டிவ் ஃபாஸ்பரஸை ஒன்று டிடெக்ட் பண்ண முடியலைன்னா அது எப்படி ஃபாஸ்போப்ரோட்டீனாக இருக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் ராங். அடுத்து வந்தால் ரைபோநியூக்ளியர் ப்ரோட்டீன். ரைபோநியூக்ளியர் ப்ரோட்டீன் சோல் ஆஃப் வித் ஸ்மால் நியூக்ளிக் ஆசிட். அது இந்த ஒரு பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து 3 ஆப்ஷனுமே கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் டாமினண்ட்டாக இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே என்சைமுக்கு தான் வந்து சாதகமாக இருக்குது. ஸோ அதனால் டாமினண்ட்டாக இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? இந்த பார்ட் ஐ திங்க் இந்த கொஸ்டின் வந்து என்சிஆர்டி பேஸ்டுன்னு சொல்லிட மாட்டேன். பட் இந்த ஒரு சில க்ளூஸ் எல்லாம் வச்சு நம்ம இது வந்து ஒரு அமினோ ஆசிட் இருக்குது அண்ட் அலாங் வித் தட் அந்த டைஜஷன் கேட்டாலிசிஸ் இதெல்லாம் பண்ண வச்சு நம்ம இந்த கேட்டலிட்டிக் ப்ரோட்டீன் அதாவது என்சைம் அப்படின்னு சொல்லலாம். கேட்டலிட்டிக் ப்ரோட்டீன் இன்னொரு பேர் என்னது? என்சைம். கேட்டாலிட்டிக் ப்ரோட்டீன் அதுக்கு இன்னொரு பேர் என்சைம். புரிஞ்சுதா? கேட்டாலிட்டிக் ப்ரோட்டீனுக்கு இன்னொரு பேர் என்சைம். சூப்பரா. ஓகே, கிரேட். ஆக்சுவலாக இது கன்ஃபியூஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு பாயிண்ட் வச்சு. ஏன் கன்ஃபியூஸ் ஆகிருக்குன்னா, இங்கே பாருங்கள், ஒரு நியூக்ளியர் ப்ரோட்டீனில் சல்ஃபர் இருக்குதுன்னு வச்சுப்போம். சல்ஃபர் இருக்குது, சல்ஃபர் டிடெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மாலிகுலர் மாஸ் வந்து நியூக்ளிக் ஆசிடோட ஷார்ட்டாக கம்பேரபிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இது நம்ம நிறைய பேர் இதையும் சொல்லியிருக்கலாம். சரியா? அண்ட் இட்ஸ் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் லாஸ் ஆஃப் ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லலாம். Sulfur incorporation may arise from associated non-protein cofactors rather than from the macromolecule itself அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நான் வந்து ஒரு கரெக்டான ஆன்சர்னு வச்சுக்கிட்டாலுமே இட்ஸ் நாட் த மோஸ்ட் ஸ்ட்ராங்லி சப்போர்ட்டட் ஆன்சர். இதையும் நம்ம பார்க்கணும். மோஸ்ட் ஸ்ட்ராங்லி சப்போர்ட்டிங் ஆன்சர். சரியா? நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலை. ஐ எம் ஜஸ்ட் பீயிங் எ ஸ்டூடெண்ட் அண்ட் ட்ரைங் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். புரியுதுல்ல? I am not an expert in this biomolecules topic. I am not a god. சரியா? I am just a student who is trying to answer a question and who is trying to get some 4 marks in the examination hall. Okay va? Okay. Next one போலாமா? A previously uncharacterized biomolecule Y is isolated from a metabolically active cell
radioactive sulfur is supplied to the cell is not incorporated into Y, whereas radioactive phosphorus is readily detected. இது என்னது radioactive sulfur and radioactive phosphorus? இது அப்படின்னா என்னன்னா, இப்போது நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி பேசுவோம். ஒன்று டிஎன்ஏ அண்ட் இன்னொன்று ப்ரோட்டீன். டிஎன்ஏல என்னெல்லாம் இருக்கும்? நைட்ரஜனஸ் பேஸ் இருக்குது, சுகர் இருக்குது, அது மோனோசாக்கரைடு, அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னப்பா மறந்து பண்ணப்பா, இது ஃபாஸ்ஃபேட் குரூப் இருக்கும், ஃபாஸ்ஃபேட். ப்ரோட்டீனில் சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட்ஸ் ஞாபகம் இருக்கா? கண்டெய்னிங் அமினோ ஆசிட்ஸ் ஞாபகம் இருக்கா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டீன், மெத்தியோனின், இந்த மாதிரியான ஒரு சில காம்பவுண்ட்ஸ். ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரோட்டீனில் சல்ஃபர் இருக்குன்னா அப்போ ரேடியோஆக்டிவ் சல்ஃபர் வந்து அது கூட அட்டாச் ஆகணும்ல, அப்படின்னா டிடெக்ட் ஆகும்ல. ரேடியோஆக்டிவ் சல்ஃபர் வந்து ப்ரோட்டீனை டிடெக்ட் பண்ணும்ல, ப்ரோட்டீன் டிடெக்ஷன். ரேடியோஆக்டிவ் ஃபாஸ்பரஸ் வந்து எந்த டிடெக்ட் பண்ணணும்னா வாட் இஸ் தட்? டிஎன்ஏவை டிடெக்ட் பண்ணும். ஆர் டிஎன்ஏனா நியூக்ளிக் ஆசிட். என்னென்ன என்னது? நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட் டிடெக்ட் பண்ணும். Let's see the options. Previously, once again I will read the question. Previously uncharacterized biomolecule Y is isolated from a metabolically active cell. Okay. Radioactive phosphorus readily detected. Okay. Y வந்து பாலிசாக்கரைடா? பாலிசாக்கரைடு என்னப்பா? ஐ திங்க் இது சிம்பிள் கொஸ்டின் தான். பாலிசாக்கரைடு எது? கிடையாது. பாலிசாக்கரைடில் எங்கப்பா ஃபாஸ்பரஸ் இருக்குது? எலிமினேட்டட். நெக்ஸ்ட்டு Y is most likely nucleic acid. ஓகே, பக்கத்தில் வந்துச்சு. மோஸ்ட் லைக்லி ஃபாஸ்ஃபோலிபிட் கிடையாது. கான்ஜுகேட்டட் ப்ரோட்டீன். ரேடியோஆக்டிவ் சல்ஃபரே கொடுக்கலையா? அப்போ எப்படி இது? ஸோ பி திஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சதா? நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின். A researcher isolates a newly discovered enzyme E and studies its catalytic behavior under carefully controlled conditions. Equal amount of enzyme are added to a series of reaction mixes containing increasing concentration of substrate. The following observations are recorded. Okay, the researcher concludes the enzyme is approaching saturation. இது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிராஃப் V, இது S, இது சப்ஸ்ட்ரேட்டு, இது வெலாசிட்டி ஆஃப் த ரியாக்ஷன். சரியா? இந்த பாயிண்ட் இதுதான் Vmax. சரியா? இதுதான் Vmax by 2னா இதுதான் Km. Just a recall. Kmனா Michaelis constant. Okay. Then a second set of experiments is then performed by adding a molecule X before the substrate is introduced. Substrate போகிறதுக்கு முன்னாடி molecule X போகிறாங்க. அப்போ என்ன வந்து பார்க்கலாமா? The effect of X becomes progressively less apparent as substrate concentration increases. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு நான் இந்த நார்மலாக என்ஜைம் வச்சு சப்ஸ்டேட்டை என்ஜைம்னு வச்சு ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா எனக்கு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வருது. அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் தான் 96. இது நார்மல் என்ஜைம் ரியாக்ஷன். இது நார்மல் என்ஜைம். சரியா? இது நார்மல் என்ஜைம் ரியாக்ஷன் வச்சுக்கோங்க. இப்போ இதுவே நான் அந்த எக்ஸ் மாலிகுல் ஆட் பண்ணுறோம்னா அந்த எக்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அதை வந்து ஒரு ரியாக்ஷனை என்னை ஸ்லோ டவுன் பண்ணுது. ஸ்லோயிங் டவுன் த ரியாக்ஷன். சரியா? ஸ்லோயிங் டவுன் த ரியாக்ஷன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்கு எந்த விதமான ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. அந்த எக்ஸ் சப்ஸ்டன்ஸ்னால் எந்த விதமான ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. இது என்னது இது ஆக்சுவலாக? நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். உங்களுக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது ஒரு காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர். காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்னா என்னென்னா, அந்த ஆக்சுவலாக இப்போ என்ஜைமுக்கு ஒரு ஆக்டிவ் சைட் இருக்குங்க. என்ஜைமுக்குன்னு ஒரு ஆக்டிவ் சைட் இருக்குது. அஸ்யூம் தட் திஸ் இஸ் த ஆக்டிவ் சைட். இந்த மாதிரி ஷேப்போட 2 மாலிகுல்ஸ் இருக்குது. ஒன்று இப்படி, இன்னொன்று இப்படி. இதுவும் அட்டாச் ஆகலாம், இதுவும் அட்டாச் ஆகலாம். ஏன்னா இந்த ரெண்டுமே, இந்த ஷேப் வந்து ரெண்டுமே சேம் தானே. இதை நான் எதுக்கு வேறு ஷேப்பில் இங்கே வரைஞ்சிருக்கேன்னா, பிகாஸ் தேர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இது இன்ஹிபிட்டிங்காக இருக்கலாம், இது ஆக்சுவல் சப்ஸ்ட்ரேட்டாக இருக்கலாம். ஸோ இதை வந்து நான் வந்து பேலன்ஸ் பண்ணதுக்கு என்ன பண்ணுவேன், இந்த 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 காம்பவுண்டோட எஃபெக்ட், இந்த காம்பவுண்டோட எஃபெக்டை நான் பேலன்ஸ் பண்ணி என்ன பண்ணுவேன், கீப் ஆன் ஆடிங் மோர் ஆஃப் திஸ். யா, திஸ் இஸ் த கான்செப்ட்.
நீங்கள் வந்து நிறைய சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ண ஆக்சுவல் சப்ஸ்ட்ரேட் நீங்கள் நிறைய ஆட் பண்ணால் அதோட எஃபெக்ட் வந்து கம்மியாயிரும். ஒரு காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டரோட எஃபெக்ட் வந்து கம்மியாயிரும். சரியா, வெளியே போயிடுச்சா? காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டரோட எஃபெக்ட் வந்து என்ன ஆயிரும்? கம்மியாயிரும். ஸோ அதான் இங்கே கம்மியாக இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அதே கிட்டத்தட்ட 96 வந்துருச்சா? ஏன்னா நான் அதிகமான சப்ஸ்ட்ரேட் நான் ஆட் பண்ணிட்டே இருக்கேன். ஏன் இங்கே பாருங்கள் 96, 95. இப்போ பாருங்கள் கொஸ்டினை. The researcher now prepares a fourth reaction mixture containing the same amount of enzyme, molecule X, a substrate concentration of 512 millimolar. mmனா என்னது? மில்லிமோலார். இங்கே எழுதிடுறேன், மில்லிமோலார். Which initial velocity is most likely observed. ஓகே, நான் வந்து இப்போ இந்த 128ங்கிறத ஆட் பண்ணுறேன்ல. ஸோ நான் வந்து 128ஐயும் தாண்டி 512 அமௌண்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, மார்னிங் லைக்ஸ் ஆட் பண்ணுறேன். என்ன நடக்கும்? நீங்களாம் யோசிச்சு பாருங்கள். நான் 128 ஆட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டுக்கு டைம் 96 வருது. இப்போ அதுவே நான் எக்ஸ் ஆட் பண்ணுறேன். சரியா, ஐ மீன் நான் மறுபடியும் 120 ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் எக்ஸ் ஆட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி. ஸோ 95 வருது. இப்போது நான் வந்து மேக்ஸிமமே 95ன்னு இங்கே கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள். The researcher concludes that the enzyme is approaching saturation. Saturation என்னது? சேச்சுரேஷன்னா அதுக்கு மேலே இந்த என்சைமால் ரியாக்ட் பண்ண முடியாது. அந்த பர்டிகுலர் என்சைமால் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் மேலே ரியாக்ட் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா நீ 128 1000 ஆட் பண்ணாலும் 2000 ஆட் பண்ணாலும் 10 லட்சம் ஆட் பண்ணாலும் அதுக்கு மேலே அந்த இடத்துல ரியாக்ஷன் நடக்காது. 95னா 95 இஸ் அ ஃபைனல் வேல்யூ. ஸோ நீ என்ன தான் 512 போட்டாலும் ஆப்ஷன் பி தான் வரும். பிகாஸ் sufficiently high substrate concentration can largely overcome the effect of X. ஆனால் அந்த ரியாக்ஷனோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பட் இட் காண்ட் இன்க்ரீஸ் ரியாக்ஷன் வெலாசிட்டி. புரியுதுல்ல? வெலாசிட்டினா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் நான் சொல்கிறேன். சரியா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 4. லெசித்தின். டோட்டல் நம்பர் ஆஃப் carbon oxygen single bonds in the phospholipid lecithin. Okay, C structure வரையோமா? அண்ட் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம தப்பாக வரையணும்னா கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். சரியா, உங்களோட என்சிஆர்டி புக்ஸை பார்த்து இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். let me draw the structure for you. carbon CH2 OC double bond OR. Sorry, just wait. Sorry. இங்கே H2 வரும், இங்கே H தான் வரும். ஓகே, OC double bond OR. அரகர வரேன்னா சாரி, இங்கே H2 வரும், இங்கே O, இங்கே P, இங்கே டபுள் பாண்டோ, இங்கே சிங்கிள் பாண்ட் OH, இங்கே O, CH2, N, CH3, CH. This is my structure of lecithin structure. இதுதான் லெசித்தின். தயவு செஞ்சு இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் படிக்கலைன்னா ஜஸ்ட் ஸ்டடி தி ஸ்ட்ரக்சர். லெசித்தின். ஸோ லெசித்தின், இட்ஸ் லெசித்தின், ரைட்? என்னமோ லெக்டின் எழுதி வச்சிட்டானா? ஐயோ, லெசித்தின் எழுதி வச்சிட்டானே. சரி விடுங்கப்பா. இதான் லெசித்தின் ஸ்ட்ரக்சர், ரைட்டா? இதான் லெசித்தின் ஸ்ட்ரக்சர். இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஒழுங்காக இந்த கொஸ்டினை படிக்கணும். கார்பன் ஆக்சிஜன் வெறும் படிச்சுட்டு போனீங்கன்னா எல்லாத்தையும் எண்ணிடுவீங்க. நான் என்னென்னுவேன் 1 2 அப்புறம் என்னது 3 4 அப்படின்னு எண்ணிடுவேன். ஆனால் நீங்கள் அப்படி எண்ணக்கூடாது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும்? சிங்கிள் பாண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். ஷால் வி ஃபைண்ட் தட்? கம் ஆன், லெட்ஸ் கோ. எவ்வளோ பார்க்கலாம். 1 2 3 இருக்குது, 4 இருக்குது, அப்புறம் வரது இருக்கா 5 இருக்குங்க. ஓகே, 5 வந்துருச்சா? இப்போ எனக்கு ஆன்சரு 6 வந்துருச்சு. ஸோ 6 வருது எனக்கு ஆன்சர். பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன்னா நம்பர் ஆஃப் பெப்டைட் பாண்ட்ஸ் இன் ஹெக்ஸா பெப்டைட். ஹெக்ஸா பெப்டைடு நான் இங்கே ப்ராக்கெட்டில் லீனியர்னு கொடுத்துருக்கேன். என்ன அர்த்தம் தெரியுதா? ஹெக்ஸா பெப்டைட்னா ஃபஸ்ட் என்னங்க, 6 அமினோ ஆசிட் இருக்கும். 1 2 3 4 5 6. இது லீனியர் தானே? லீனியர் தான்.
ஸோ இங்கே எவ்வளோ பெப்டைட் பாண்ட்ஸ் இருக்குது? ஒரு பெப்டைட் பாண்ட், 2 பெப்டைட் பாண்ட், 3, 4, 5 பெப்டைட் பாண்ட்ஸ் இருக்கா? ஸோ இது வந்து ஒரு 5 பாண்ட்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு ஆன்சர் 6 வந்திருக்கு. ஸோ தப்பு தானே? வை யா தப்பு தான். தென் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் இன் குளுக்கோஸ் 6. எனக்கு கிடச்ச நம்பர் 6, இங்கே கிடச்ச நம்பர் 6. ஸோ இது தப்பு, இது கரெக்டு. இது செக் பண்ணிடுவோம். ஏன்னா இங்கே போத் 2 and 3 இருக்குது. இந்த போத் 2 and 3ங்கிற விஷயத்தை பார்க்காம மார்க் பண்ணாதீங்க, சரியா? ஜஸ்ட் செக். நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இன் 2 GC பேஸ் பேர்ஸ். அதாவது GC அப்படிங்கிறது குவானின் அண்ட் சைட்டோசின். என்னது? குவானின் அண்ட் சைட்டோசின், சரியா? இது நீங்கள் 12th படிப்பீங்க, நிறையா படிப்பீங்க இன்னும் டீட்டெயிலாக, சரியா? இங்கிட்ட வந்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் எவ்வளோ இருக்குப்பா? 2 பேஸ் பேர்ஸில் 3 + 3 இருக்கா? 6 வந்துருச்சா? ஸோ இதுவும் கரெக்டாக. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின். The acid soluble pool represents roughly the composition of a semi-fluid matrix in a prokaryotic cell only. Okay. அடுத்தது, the sum of the lower and higher range of a size of a biomicromolecule in an acid soluble pool is 818 Dalton. Okay. The value of number of carbons in adenosine and number of carbons in lecithin is equal to -5. Okay. The sum of the lower and higher ranges of temperature, the sum of lower and higher range of temperature at a thermally stable enzyme is equal. Okay, that a thermally stable enzyme can handle, yeah, இது முடிக்கிற இந்த கொஸ்டின், சாரி, இது ஈக்குவல் டு 715. பார்ப்போம் ஒரு ஆப்ஷனா. ஓகே. The acid soluble pool represents roughly the composition of semi-fluid matrix. Semi-fluid matrix யாரிங்க? நம்ம செல் சாப்டரில் படிச்சிருப்போம், சைட்டோபிளாசம். இன்ன ப்ரோகாரியோடிக் செல் ஒன்லி. ஏன்ப்பா அப்போ யூகாரியோடிக் செல்லுக்கெல்லாம் கிடையாதா? ஏன் கிடையாது? இருக்கே. ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் ராங். இந்த ஏ ராங். ஓகே, இங்கே என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துன்னு பார்க்கலாம். ஏ அண்ட் டி ஆர் கரெக்டு. கேவன் சொன்னா தப்பு. ஒன்லி ஏ இஸ் இன்கரெக்ட். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் உஷாராகணும். ஒன்லி ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உடனே மார்க் பண்ணிட்டு ஆஹா ஓஹோ +4 ரெண்டு கொஞ்சம் போயிடக்கூடாது. எல்லா ஆப்ஷனையும் செக் பண்ணணும், ஏன்னா ஒன்லி கொடுத்துருக்கான். இதுவே ஏ இஸ் இன்கரெக்ட்னு கொடுத்தீங்கன்னா யூ கேன் மார்க் தட் ஆப்ஷன் வித்தவுட் எனி வரி. ஓகே. தென் பி, the sum of the lower and higher range of a size of a biomicromolecule. What is the size of a biomicromolecule? 18 to 800 Daltons. இதை நான் லோயர் ரேஞ்ச் சொல்கிறேன், இதை நான் ஹையர் ரேஞ்ச் சொல்லுவேன், சரியா? இது வந்து லோயர் ரேஞ்ச், இது வந்து ஹையர் ரேஞ்ச். யா, மேக்ஸிமம், சரி, மினிமம், மேக்ஸிமம். ஓகே. The sum is 818 Dalton. Is it right? 800 + 18? 818. This is correct. B and C are incorrect. ஓடு, அருமை 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 அருமை. இன்னும் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ நம்ம சியை பார்க்கணுமா? அதையும் பார்க்கணும், பிகாஸ் we are learning here. The value of number of carbons in adenosine minus number of carbons in lecithin is equal to -5. ஆக்சுவலாக அடினோசின்னா என்னதுங்க? அடினோசின்னா என்னது? ஒரு நியூக்ளியோசைடு. அடினோசின்னா என்னது? ஒரு நியூக்ளியோசைடு. அதுக்கு பேர் தான் அடினோசின்னு சொல்லுவாங்க. இந்த அடினோசின் வந்து இப்படி இருக்கும். 1 2 3 4 கார்பனு, இது கூட சேர்த்து 5 கார்பன் இருக்கும். திஸ் இஸ் நாட் த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் கைஸ், நாட் த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர். ரெஃபர் இன் யுவர் NCERT ஃபார் த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர், நாட் த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர். அண்ட் இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் படித்து வச்சுருக்கணும். யா, சூப்பர். ஸோ 5 இருக்குது, இங்கே வந்து 5 மைனஸ் பண்ணணும். இந்த நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் லெசித்தின், இப்போ தான் நான் வரேன் லெசித்தினிங்க. இங்கே 1 2 3 4 5 6 7. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5 6 7. இது கூட -2ல் வரணும், இங்கே -5ல் போட்டிருக்கான். ஸோ இது தப்பு, ராங் ஆப்ஷன். தென் ஓகே, டி, the sum of the lower and higher range of temperature, the sum of the lower and higher range of temperature at a thermally stable enzyme can handle is equal to 715. Okay, how much temperature that a thermally stable enzyme can handle? Number இருக்கா? 80 to 90 degree Celsius the value. Yeah, NCERT படிச்சிருந்தா நிறையவே தெரிஞ்சிருக்கும். 273 + 80 எவ்வளோ வருது? 353 வருது உங்களுக்கு. தென் 273 + 90 எவ்வளோ வருது? 353
ப்ளஸ் 363 வருது உங்களுக்கு. இது 363 வரும். ஆட் பண்ணுங்கள். 3 3 6 11 716. ஸோ 715 கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு தான். ஸோ வாட் இஸ் ஆன்சரிங்க? ஸோ இங்கே ஒன்லி ஏ இன்கரெக்டுக்கு கரெக்ட் ஆப்ஷனா இல்லைனா டி இஸ் இன்கரெக்டுங்க கரெக்ட் ஆப்ஷன் கேட்டிங்கன்னா என்னைய டி இஸ் இன்கரெக்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வாட் டு யூ மீன் பை ஐ ரைட் திஸ் டவுன் ஒன்லி ஏ இஸ் இன்கரெக்ட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா ஏ மட்டும்தான் இன்கரெக்டு. அப்படின்னா ஆல் ஆஃப் தி அதர்ஸ் ஆர் ட்ரூ, விச் இஸ் நாட் ட்ரூ. ஆல் ஆஃப் தி அதர்ஸ் ஆர் நாட் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கு. அது இதோட அர்த்தம் இதான். இதோட அர்த்தம் இதான். ஆனால் இங்கே வந்து சியும் தப்பாக இருக்குது, டியும் தப்பாக இருக்குது. அப்படின்னா இது தப்பு தானே? புரியுதா உங்களுக்கு? ஸோ டி இஸ் இன்கரெக்ட் இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட், a researcher studies an enzyme catalyst reaction in which the instantaneous rate of product formation decreases steadily with time due to substrate depletion. Okay, the instantaneous rate of product formation decreases steadily with the time due to the substrate depletion. Okay, substrate வந்து கம்மியாகிட்டே இருக்கா? Okay, the rate at time t minutes is given by கொடுத்துருக்காங்க equation. The researcher wishes to determine the total amount of product formed during the first 4 minutes of the reaction. What is the value? கண்டுபிடிக்குமா? வாங்க. பேஜ் இது எப்படி பண்ணலான்னா என்ன கொடுத்துருக்காங்க? velocity of the reaction is given by 12 minus 2t. இதனை என்ன கான்செப்ட்னு சொல்லி தானே? வாங்க. we should determine the total amount of product formed. So actually what is the total amount of product formed? அதை தெரிஞ்சுக்க முன்னாடி we have to know what is this v of t. v of t னா இப்போ என்ன பார்த்தோம்? ரேட் பார்த்தோம். ஆமாம், ரேட்னா என்னங்க? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ரேட்? ஆக்சுவலி ஃபார்முலா ஃபார் ரேட் அதாவது பேசிக்காக ரேட்னா என்ன? ஒரு கான்செப்டாக ஆஸ் அ கான்செப்ட் வாட் இஸ் ரேட்? ஒரு கான்செப்டாக ரேட் அப்படின்னு சொல்லுவோம்னா இன் ஹவு மச் டைம் அ ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்ட். சரியா? யூனிட்டாக அன் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்ட் இன் ஹவு மச் டைம். ப்ராடக்ட் ஃபார்ம்டு பெர் யூனிட் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராடக்ட் ஃபார்ம் பெர் யூனிட் டைம், அதாவது ஒரு டைமில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அதுக்கு பேர் தான். ஸோ டிபி பை டிடி. ஸோ வி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு டிபி பை டிடி. I want to find total amount of product formed, which is dp. தானே? dp தானே? So I will multiply this. v of t dt equal to dp. இப்போ நான் dp தான் கண்டுபிடிச்சிருக்கேன். but I want to find p. சரியா? but I want to find p because ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த dpங்கிறது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி an instantaneous amount of product formed. இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னா லைக் அந்த சின்ன நொடி டைம் டீயில் எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது? டிபி ஃபார்ம் ஆகுது. ஆனால் எனக்கு டோட்டலாக ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் டைமில் எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஐ ஹாவ் டு இன்டெகிரேட். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் வி ஆஃப் டி டிடி. இதுக்கு பேர் தான் த பவர் ஆஃப் இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இன்டெகிரேஷனே பயாலஜி இறக்கியாச்சு. ரைட்டா? போன செஷனில் செல் யூனிட் ஆஃப் லைஃப்பில் டிஃப்ரென்சியேஷனை இறக்கியிருந்தோம். அது ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன். யூ வில் சால்வ் தட். ஓகே, ஸோ 12 dt மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் 2t dt சால்வ் பண்ணிடுவோமா? ஸோ 12t மைனஸ் t ஸ்கொயர். திஸ் இஸ் மை ப்ராடக்ட் ஃபார்மோட ஃபங்க்ஷன் p of t. இதை நான் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் தான் எனக்கு கடைசி வேல்யூ வரும். 4 minutes அது ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு 4 minutes சப்ஸ்டியூட் 4 minus 16. 12 4s are 8, 48 minus 16, 2, 3, 32 வருதா? நேற்றுக்கும் ஒரு ஆன்சர் 32 தான் வந்துச்சு. சேம் ஆன்சரியா? what a coincidence, freaky coincidence man. அப்போது 32 மைக்ரோ மோல் வந்திருக்கு. என்ன மோல்? மைக்ரோ மோல். ஏன் புரிஞ்சதா? this was the question. now we'll move to question number 7. இப்போ வாங்க கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸு அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் ஆர் ட்ரூ. ஓகே
Okay, let's see statements. All polysaccharides are homopolymers. Is it true? No. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம்? I can say hyaluronic acid. Yeah, so it's all are not homopolymers. Yeah, some are heteropolymers. Okay, then a multi-step chemical reaction where each step is catalyzed by a different enzyme in all cases is called as a metabolic pathway. கரெக்டா இல்லையா? இது ஒரு NCERT லைன் அண்ட் இதுவும் தப்பு தான். இது ஏன் அப்படின்னா why அப்படின்னா it can be catalyzed by, it's catalyzed by different enzymes in all cases கொடுத்துருக்காங்களா, both different enzymes and also it can be catalyzed by same enzyme complex also. சரியா? ஒரு மல்டி ஸ்டெப் ரியாக்ஷனை ஒரே என்சைம் காம்ப்ளெக்ஸ் கூட என்ன பண்ண முடியும், ஃபெசிலிட்டேட் பண்ண முடியும், கேட்டலைஸ் பண்ண முடியும், டிஃப்ரெண்ட்டான என்சைம் கூட கேட்டலைஸ் பண்ண முடியும். ஸோ இது மட்டும் ஆல் கேசஸ் அப்படின்னு கொடுத்தா தப்பு. கிளைகஜன் இஸ் ஒன் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட். இது கரெக்டாக? கிளைகஜன் ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட் கரெக்ட் மாதிரி தான் இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் இதுவும் தப்பு. பிகாஸ் கிளைகஜன் இஸ் த ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட் அண்ட் ஒன் ஆஃப் தங்கிறதும் தப்பு தான். இட் இஸ் அ ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட். இட் இஸ் த ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட் ஆஃப் அனிமல்ஸ். சரியா? இட் இஸ் த ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட் ஆஃப் அனிமல்ஸ். ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட்னா ஒரு விஷயத்தை எனர்ஜி ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணதுக்கூடிய ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட். ஸ்ட்ரக்சரல்னா அதுக்கு ப்ரொடெக்ஷன் அண்ட் ஷேப்பை கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட். ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைடுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து செல்லுலோஸ். செல்லுலோஸ் ஒரு ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். A nucleotide consists of a nitrogenous base, a pentose sugar and a phosphate group. இது கரெக்டு தானே? இது கரெக்டு. Sucrose is a reducing sugar because it produces a free aldehyde group. தப்பு. Sucrose வந்து நான் ரெடியூசிங். sucrose வந்து ஒரு நான் ரெடியூசிங் சுகர். சரியா? ஏன்னா அதுக்கிட்ட ஆல்டிஹைடு குரூப் இருக்காது, அதனால் ரெடியூஸும் பண்ண முடியாது. சரியா? ஏன் ஆல்டிஹைடு குரூப்பு ஃப்ரீயாக இருக்காதுன்னு சொல்ல வரேன். ஃப்ரீயாக இல்லாமல் ஆல்டிஹைடு குரூப், அதாவது நோ ஃப்ரீ aldehyde. Enzymes lower the activation energy by altering the equilibrium constant. அப்படியா? Does it change the equilibrium constant? Equilibrium constant என்ன ஃபஸ்ட்டு? Equilibrium constantனா இப்போ A+B gives a reaction Cனா அதோட K வேல்யூ, அது equilibrium constant வந்து concentration of C concentration of A concentration of B. இப்போதைக்கு உங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சால் போதும். கெமிஸ்ட்ரி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக படிப்பீங்க ஈக்குலிபிரியம் சாப்டரில். இதுக்குன்னு எக்ஸப்ஷன்ஸ் அண்ட் கேசஸ்லாம் இருக்குது. சரியா? இப்போ இங்கே வந்தீங்கன்னா இப்போ ஒரு கேட்டலிஸ்ட் இருக்குல்ல, அதோட வேலை என்னென்னா இந்த ரியாக்ஷன் மேபி ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணதாக இருக்கலாம், இல்லைனா அந்த ரியாக்ஷனை ஸ்லோ டவுன் பண்ணக்கூடிய வேலையாகவும் வச்சுருக்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது ஈக்குலிபிரியம் கான்செப்ட் அப்படிங்கிறது இதுவாக தானே இருக்க முடியும். இது வந்து லைக் இந்த கான்சன்ட்ரேஷனை டபுள் பண்ண போகிறது கிடையாது. இந்த இதை வச்சு சி தான் உருவாக போகுது, வேறு எந்த விதமான காம்பவுண்டையுமே உருவாக போகிறது கிடையாது. அண்ட் இதோட கான்சன்ட்ரேஷனை டபுள் பண்ணவோ இல்லை ட்ரிபிள் பண்ண போகிறதோ கிடையாது. சேம் அமௌண்ட் A+B gives C, அவ்வளோதான். ஸோ கேசியை மாற்றுமா? மாற்றாது. ஸோ இதுவும் தப்பு. Yeah? Okay. The tertiary structure of proteins is stabilized exclusively by peptide bonds. லெசித்தின் வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்துருவோம். இது கரெக்டு. லெசித்தின் ஃபாஸ்போலிபிட் தான் பார்த்தோம். RNA contains uracil in the base of thymine. கரெக்டு. கைட்டின் ஒரு நைட்ரஜன் கண்டெய்னிங் ஹோமோபாலிமர். இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? என்னது? கைட்டின் ஒரு நைட்ரஜன் கண்டெய்னிங் ஹோமோபாலிமர். கரெக்டாக இல்லையா? எஸ், கைட்டின் ஒரு நைட்ரஜன் கண்டெய்னிங் ஹோமோபாலிமர். அதாவது இது ஒரு ப்ரோட்டீனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ப்ரோட்டீன் தானே நைட்ரஜன் இருக்குது, ஸோ தப்பு. இட் இஸ் நாட் அ ப்ரோட்டீன். கைட்டின் நாட் அ ப்ரோட்டீன். என்னதான் இருந்தால் நீங்கள் நினைக்கலாம் அது ப்ரோட்டீன், பிகாஸ் நைட்ரஜன் கண்டெய்னிங் இருக்குல்ல. பட் இது ஒரு பாலிசாக்கரைட். புரிஞ்சா? இது ஒரு பாலிசாக்கரைட். நெக்ஸ்ட்டு இந்த 7th ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட்டாக பார்த்துருவோமா? The tertiary structure is stabilized exclusively by peptide bonds. அப்போது நம்ம முன்னாடி பார்த்ததெல்லாம் பொய்யா? நம்ம முன்னாடி ஸ்டேட்மெண்ட் பார்த்த ஞாபகம் இருக்கா? எங்கே பார்த்து stabilized by hydrogen bonding, long range hydrophobic groups, local folding, molecule. இந்த மாலிகுலரி என்சைம் நம்ம பார்த்தோம். ஸோ இது தப்பு தானே? இது தப்பா இல்லையா? இங்கே இது தப்பு. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். 4 ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். பார்த்துருவோமா? ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா
lower range of average composition of nucleic acids in cells. The average composition of nucleic acid in cell எவ்வளோ 5 to 10%, சாரி 5 to 7%. அதில் லோயர் ரேஞ்சு 5, ஸோ 5 கொடுத்துருக்காங்க. The average of the low, இது தப்பு. அப்போ the average of the lower and higher range of average composition of nucleic acid in the cell. The average of the lower and higher energy, higher range, sorry energy இல்லை range of average composition of nucleic acid. இப்போ இங்கே 5 கொடுத்துருக்கேன் லோயர் ரேஞ்ச், 7 கொடுத்துருக்கேன் ஹையர் ரேஞ்ச், ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி அதோட ஆவரேஜ்னு எடுக்க போகிறேன். ஸோ 6 வந்துச்சு, 6. அப்போ இதுவும் தப்பு. தென் difference between the lower and higher range of average composition of proteins in a cell. எவ்வளோப்பா average composition and lower composition, சரியா? lower and higher range of average composition of proteins in cells. இது வந்து எவ்வளவு? ஆக்சுவலாக வாட் இஸ் த composition of protein in a cell? that is என்னது 10 to 15%, 10 to 15%, சரியா? ஸோ இதோட லோயர் ஹையர் ரேஞ்சும் லோயர் ரேஞ்சும் மைனஸ் என்னது 5. ஸோ இதுவும் 5 தான் கொடுத்துருக்கு. மோர் தென் 1 ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஓகே, அப்போது டி தான் வரணும், ஏன்னா இங்கே 5 கொடுத்துருக்கான். ஆனால் நமக்கு இங்கே 4 ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டாக வந்திருக்கு. யா, ஸோ நீங்கள் தப்பு பண்ணியிருந்தானே எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டில். ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கரெக்ட் மீ இன் மை கமெண்ட் செக்ஷன், சரியா? தென் டைம் டு சால்வ் கொஸ்டின் நம்பர் 8. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு அசர்ஷன் ரீசன் மேட்ச் த ஃபாலோயிங் டைப், சரியா? பார்த்துருவோமா? சூக்ரோஸ் ஒரு ரெடியூசிங் சுகர், இப்போ தானே பார்த்தோம் ஃபால்ஸ்னு. ஸோ ஏ இஸ் ஃபால்ஸ், ஆர் இஸ் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் போத் anomeric carbons participate in glycosidic bond formation. இது கரெக்டா? anomeric carbon மூலம் என்னது? முதல்ல சூக்ரோஸ்னா என்னது? வாட் இஸ் சூக்ரோஸ் ஆக்சுவலி? சூக்ரோஸ்னா இட் இஸ் ஈக்குவல் டு குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ். நீங்கள் படிச்சிருப்பீங்க, சரியா? ஆனால் ஒன்று ஆல்ஃபா, இன்னொன்று பீட்டா. இதே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று ஆல்ஃபா குளுக்கோஸ், இன்னொன்று பீட்டா ஃப்ரக்டோஸ். இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டாங்கிற பேர் எல்லாமே C1 கார்பன் பேஸ் பண்ணி தான் வருது. C1 கார்பனில் 2 குரூப்ஸ் இருக்கும், ஒன்று ஹைட்ரஜன், இன்னொன்று ஹைட்ராக்சில். இதோடைய மேலே கீழே இருக்கிறது, கீழே மேலே இருக்கிறது, இதை வச்சு தான் நம்ம ஆல்ஃபா இல்லைனா பீட்டான்னு சொல்லுவோம், சரியா? ஸோ இந்த சூக்ரோஸும் ஃப்ரக்டோஸும் எப்படி லிங்க் ஆகிருக்குன்னா 1,2 கிளைகோசிடிக் லிங்கேஜ் மூலமாக லிங்க் ஆகிருக்கும். 1,2 கிளைகோசிடிக் லிங்கேஜ் மூலிமா லிங்க் ஆகிருக்கும். லிங்கேஜ் மூலிமா லிங்க் ஆகிருக்கும், சரியா? இது புரிஞ்சதா? ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா போத் anomeric carbons participate in glycosidic bond formation. Anomeric carbon, I think I forgot this definition actually. Anomeric carbon, yeah, anomeric carbon. Okay, anomers, yeah. So hope you learn this anomeric carbon, but as an MCQ பார்க்கும்போது assertion falseங்கிறதுனால இதை மொத்தமாக நான் எழுதிட்டேன், சரியா? So if you remember what anomeric carbon means, please feel free to drop it in the comment section, சரியா? Next, enzymes do not alter the equilibrium constant of a reaction. Enzymes do not alter the equilibrium constant of a reaction. Is it true? Yes. இப்போ நம்ம பார்த்தோம் enzymes lower the activation energy of both forward and reverse reactions. இது கரெக்டா? இது கரெக்டு தான், சரியா? ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஆகணும் சரி, பேக்வர்ட் ரியாக்ஷன் ஆகும் சரி, ரெண்டுத்துக்குமே ஒரு ஆக்டிவேஷன் எனர்ஜி தேவைப்படும்ல. ஆக்சுவலாக நம்ம ஒரு இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும்ல, ஏன் இந்த மாதிரி ஒரு கிராஃபை பார்த்துப்போம்னா என்சிஆர்டியில். ஸோ இதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. த எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரீச் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் டிரான்சிஷன் ஸ்டேட். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் டிரான்சிஷன் ஸ்டேட், சரி? இந்த டிரான்சிஷன் ரீச் பண்ணது ஆக்டிவேஷன் எனர்ஜி தேவைப்படும். ஸோ நீ இந்த ரியாக்ஷனை ஃபார்வர்டாக எடுத்துகிட்டு போனாலும் இல்லை ரிவர்ஸில் கொண்டு போனாலும் ஆக்டிவேஷன் எனர்ஜி தேவைப்படும்ல. அப்போ அது யார் கொடுக்க போகிறா? அது யார் கம்மி பண்ண போகிறா? என்சைம். ஸோ ரெண்டுமே கரெக்டு தான், பட் இட் இஸ் ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் இல்லை, பார்த்தாலே தெரியுது. ஏன் கைட்டின் நெக்ஸ்ட்டு கைட்டின் ஒரு நைட்ரஜன் கண்டெயின் பாலிசெக்ரேட். இப்போ தான் பார்த்தோம். ஒன்ஸ் அகேன் இட் இஸ் கரெக்ட், ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சரியா? இட்ஸ் மோனோமர் கண்டெயின்ஸ் அன் அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ். ஆக்சுவலாக கைட்டினோட மோனோமர் யாருங்க? மோனோமர் வந்து யார் தெரியுமா? என் அசிடைல் குளுக்கோசமைன். என் அசிடைல் குளுக்கோசமைன், சரியா? ஸோ
இது ஒரு அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ல. இது ஆக்சுவலாக அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்னு சொல்லக்கூடியது இந்த NH குளுக்கோஸ் அமைனா இது பேர் அமினோ சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த அமினோ ஆசிட் டெரிவேட்டிவை நம்ம கரெக்ட்னு சொல்கிறோம். சரியா? ஸோ ஒரு அமினோ ஆசிட் நைட்ரஜன் இருக்கும்ல, ஸோ கரெக்டாக இல்லையா? ரெண்டுமே கரெக்ட் தான். ரீசன் எக்ஸ்பென்ஸ் அசெஷன் தானே, கரெக்டாக இல்லையா? புரிஞ்சதா? ஏன்னா நைட்ரஜன் கண்டெய்னிங் பாலிசாக்கரைடு இருக்குது. ஏன்னா அதுக்கிட்ட அமினோ ஆசிட் இருக்குது, அமினோ ஆசிடில் நைட்ரஜன் இருக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். Denaturation may destroy protein activity without hydrolyzing peptide bonds. Protein function depends upon higher order. Assertion வந்து denaturation may destroy protein activity without hydrolyzing peptide bonds. Okay. Denaturation may destroy protein activity without hydrolyzing peptide bonds. Yes, correct. இது ஏன்னா hydrolyzing peptide bonds ஆக்சுவலாக ஹைட்ராலிசிஸ்னா என்னது, லைசிஸ்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைட்ரோலைசிஸில் லைசிஸ்னா பிரேக்கிங் ஆஃப் பாண்ட், அதாவது பாண்ட் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை வாட்டரை வச்சு பண்ணால் இப்போ டூ H2O இட்ஸ் ஹைட்ரோலிசிஸ். இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் இங்கேயோ ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஹியரில் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இங்கே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னா, இந்த பாண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அமினோ ஆசிட் பாண்ட்ஸ், இதெல்லாமே பெப்டைட் பாண்ட்ஸ், இதெல்லாம் பெப்டைட் பாண்ட்ஸ். இந்த பாண்ட்ஸ் எல்லாம் உடைக்கும் போது ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் மாறுதா இல்லையா? ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் மாறுது. ஸோ ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் மாறுறது டீநேச்சுரேஷனை வேலையான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு தெரியும் டீநேச்சுரேஷனோட ஜாப் என்னது, அந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சருங்கிறத செகண்டரியாக மாற்றுறது. அண்ட் செகண்டரி ஸ்ட்ரக்சர் இது எப்படி பண்ணணும், செகண்டரியாக மாற்றுறது, செகண்டரியாக ப்ரைமரியாக மாற்றுறது. இந்த ப்ரைமரியை உடச்சிட்டா திஸ் வில் கன்வெர்ட் இன்டு டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ். சரியா? ஸோ அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ் அண்ட் ரீசன் இஸ் ட்ரூ. ரீசனை பாருங்கள், ப்ரோட்டீன் ஃபங்க்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹையர் ஆர்டர் முடிக்கலையாதா? ஹையர் ஆர்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் நினைக்கிறேன். ஹையர் ஆர்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் விச் மீன்ஸ் ஹையர் ஆர்டர்னால் எதாவது சொல்லியிருக்காங்கன்னா டெர்ஷரி, செகண்டரி, இதெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. சரியா? விச் இஸ் கரெக்ட், ஆக்சுவலி இட்ஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங். Number of oxygen atoms in glucose plus number of oxygen atoms in serine plus number of carbon atoms excluding carboxyl compound in palmitic acid. Palmitic acid. Okay, so first what is the number of oxygen atoms in glucose? What is the formula of glucose? C6H12O6. 6 add பண்ணுங்க. plus serine ஓட ஃபார்முலா என்னது? செரினா என்னது, ஒரு அமினோ ஆசிட். அமினோ ஆசிட்னா ஒரு ஆல்ஃபா சப்ஸ்டிட்யூட் மீத்தேன். அப்படின்னா இங்கே CO வச்சு எழுதுவேன், அண்ட் இங்கே நான் என்ன தெரியுமா CH2O வச்சு எழுதுவேன், அண்ட் இங்கே நான் ஹைட்ரஜன் எழுதுவேன், இங்கே NH2 எழுதுவேன். இதுதான் செரின். ஸோ இங்கே 2 கார்பன், இங்கே இன்னொரு கார்பன், ஸோ 3 ப்ளஸ் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் எக்ஸ்க்ளூடிங் கார்பாக்சில் கார்பன் 16ன்னு எழுதக்கூடாது, 15ன்னு எழுதணும். இன்க்ளூடிங் கார்பாக்சில் கார்பன்னா, இன்க்ளூடிங்னா 16 ஆனால் எக்ஸ்க்ளூடிங்னா 15. Yeah, so what is your answer? 24. My answer is 24. Let's check the options. 8 times number of carbon atoms in glucose. Number of carbon atoms in glucose 6. So 8 times 6 8 are 48. So wrong option. 4 times difference between the lower and higher range of composition of protein. What is the difference? நம்ம ஆல்ரெடி பார்த்துருவேன். Let me show you. இன்னொரு கொஸ்டின் பார்த்தோம் இங்கே. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லோயர் அண்ட் ஹையர் ரேஞ்சு என்ன வருது 5 வந்துச்சுல நமக்கு, இந்த பார்ட் இங்கே இந்த பார்ட் வந்துச்சா? ஸோ அதே மாதிரி 5 இங்கே வரும். ஸோ 4 times 5. ஸோ இங்கே டிமாஸ் அப்ளை பண்ணுங்கள். 4 times 5 + 5. இந்த இடத்துல நீங்கள் டிமாஸ் அப்ளை. வாட் இஸ் டிமாஸ்? டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். எடுத்த உடனே இதை ஆட் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் ஃபஸ்ட் மல்டிப்ளை அண்ட் தென் ஆட். Add. Then what is 4 times 5? 20. 20 plus 5? 25. Answer வருதா? வரல. Next போம். Sum of digits in the air in which all plants are composed of different kinds of cells which form the tissue of the plant given by cell. இதை நான் நேற்றுக்கு செல் யூனிட் ஆஃப் லைஃப்னு ஒரு செஷன் எடுத்திருந்தேன். அதில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லையா? அதே ஃபார்மெட்டில் அதே நம்பர் நான் கண்டுபிடிக்க இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். Sum of the digits in the year. What is the year actually? All plants are composed of different kinds of cells given by Schleiden. எந்த வருஷம் தியரி கொடுத்தார் Schleiden? 1838 கொடுத்தார். ஸோ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 11, 19 and 20 தான் வருது.
ஸோ இதுவும் தப்பு. இப்போ த ஆன்சர் இஸ் திஸ் ஒன். இந்த ஃபோர்த் ஆப்ஷன் என்னென்னு பார்க்கலாமா? த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் த கோஎன்சைம் விச் கண்டெயின் விட்டமின் நயசின். சரியா? ஆக்சுவலாக நீங்கள் என்சிஆர்டி எடுத்து பார்த்தீங்கன்னா கோஎன்சைம் அப்படிங்கிறது என்ஏடி அண்ட் என்ஏடிபின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஆக்சுவலாக ஆனால் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா, கோஎன்சைம் நிக்கோட்டினமைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்குல்ல, அதை வந்து என்ஏடியை மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிளாக தான் என்ஏடிபி கொடுத்துருப்பாங்க. சரியா? என்ஏடி தான் அந்த கோஎன்சைம், இந்த கோஎன்சைம். சரியா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை ஐ தாட் தட் இட் இஸ் என்ஏடி. சரியா? இந்த கொஸ்டினுக்கு போனஸ் மார்க்ஸ் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். சரியா? என்ஏடி விச் கண்டெயின் விட்டமின் நயசின். ஸோ என்ஏடி இன்ட்டு 8. ஸோ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் 3. 3 × 8 24. புரியுதா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்ககிட்ட விட்றேன். கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். நான் இந்த மாதிரி 3 கொஸ்டின் விட்டேன் உங்களுக்கு. கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங் கைஸ். இப்போ நான் எதுக்காக கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங் அப்படின்னு சொல்லணும், ஏன்னா ஒன்றுமே சொல்லித்தர மாட்டேனா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். சரியா? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் வந்து இது எதுக்காக பண்ணுறேன்னா, உங்களையும் வந்து ஐ வாண்ட் யூ டு கோ த்ரூ யர் புக்ஸ். அட்லீஸ்ட் இந்த ஆன்சரை கண்டுபிடிக்காக நீங்கள் புக்கை கோ த்ரூ பண்ணுவீங்களே அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுறேன். சரியா? இட்ஸ் கோயிங் டு பி, நீங்கள் வந்து அட்லீஸ்ட் புக்கே அப்போயாவது நீங்கள் திறந்து பார்த்து யூ லேர்ன் சம்திங் தட் டே. சரி, அந்த வீடியோ பார்க்குறனால நீங்கள் எதோ கற்றுக்கலாம். ஸோ தேட்ஸ் மை ஐம் டூயிங் திஸ். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். A research group discovers 4 unknown biomolecules from a newly isolated organism. Each biomolecule is subjected to a series of biochemical tests. The results are summarized below. ஓகே, இவ்வளோ பெரிய டேபிள் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்துருவோமா? என்ன டேபிள்? ரிலீசஸ் அமினோ ஆசிட் ஆன் ஹைட்ரோலிசிஸ். இது பார்த்தாலே தெரியல என்னென்னு. ப்ரோட்டீன், பி ஃபார் ப்ரோட்டீன். இதுக்கு மேலே யோசிக்கவே கூடாது. ப்ரோட்டீன் இருக்காங்க, நியூக்ளியஸ் கிளம்பே அவ்வளோதான். ஸோ கொஞ்ச நேரத்தை ஆன்சர் கிடச்சிரும். ஏன்னா கியூ வந்து என்னன்னு தேட போகிறோம். ரிலீசஸ் நைட்ரஜனஸ் பேஸ நைட்ரோலிசிஸ். இது ஒரு அல்வா கொஷின். நைட்ரஜனஸ் பேஸ் யார் ரிலீஸ் பண்ணுவா? நியூக்ளியிக் ஆசிட். யார் ரிலீஸ் பண்ணுவா? நியூக்ளியிக் ஆசிட். ஸோ இது நியூக்ளியிக் ஆசிட். ஆன்சர் இதுதான். லெட்ஸ் செக் ஆர். இப்படி லிப்பின்னு பார்த்துருவோம். இது அப்படியே டயக்னலாக கொடுத்துருக்கான் பாருங்களேன். இதை நான் ChatGPT எடுத்து வச்சுன்னா அப்படியே டயக்னல் எடுத்து கொடுத்துட்டான். ஐ டிடன்ட் செக் இட் ப்ராப்பர்லி. ஸோ சால்யூபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ். இஸ் லிப்பிட் சால்யூபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ்? எஸ். ஏன்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, சால்பிலிட்டியில் லைக் டிசால்வ்ஸ் லைக். சரியா? லைக் டிசால்வ்ஸ் லைக். இதான் உங்களோட மந்த்ரா, சால்பிலிட்டி மந்த்ரா. லைக் டிசால்வ்ஸ் லைக். ஓகே, நெக்ஸ்ட்டு கிவ்ஸ் பாசிட்டிவ் அயோடின் டெஸ்ட். எஸ். அப்போ எஸ் யார்? இப்போ பாசிட்டிவ் அயோடின் டெஸ்ட்டு நீங்கள் சின்ன வயசில் பண்ணியிருப்பீங்க. என்ன டெஸ்ட்டு? பொட்டேட்டோ டெஸ்ட். இப்போ உருளைக்கிழங்கு வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதான் பொட்டேட்டோ என்ன இருக்குது? ஸ்டார்ச்சு. கிளைக்கோஜன்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான், ஸ்டார்ச் இருக்கும். சரியா? ஸோ இந்த ஸ்டார்ச் வந்து பாசிட்டிவ் அயோடின் டெஸ்ட் கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்கும். ஸோ இதான் ஆன்சர். ஸோ கண்டெயின்ஸ் ஃபாஸ்பரஸ். ஐ திங்க் இதெல்லாம் தேவையில்லை. இதுக்கப்புறம் ரொம்ப மட்டமான கொஸ்டின் ஆயிடுச்சு. ஸோ சாரி. ஆல்வேஸ் இருக்குன்னா அது கண்டிப்பாக நியூக்ளிக் ஆசிட். சம்டைம்ஸ்னாலும் ப்ரோட்டீன்ஸில் இருக்கும். இது லிப்பிட்ஸில் சம்டைம்ஸ் இருக்கும். ஃபாஸ்ஃபோலிப்பிட்ஸு. லெசித்தின் நம்ம எத்தனை தடவை பார்த்து இந்த வார்த்தையை? நெவர். ஓகே, கேலரி ஆக்டிவிட்டி ப்ரோட்டீன். அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. புரிஞ்சா? இது ஒரு மட்டமான கொஸ்டின். அடுத்துப்போம். Biologists conjure up the 3-dimensional views of molecular structure while physicists describe the protein structure at 4 levels. சரியா? இது வந்து கரெக்டாக இல்லையா? இது என்சிஆர்டி ஸ்டேட்மெண்ட். This is wrong. Why this is wrong? Because biologists வந்து conjure up to 4 மாற்றிருக்காங்க நம்பர்ஸை. நான் மாற்றிருக்கேன். While physicists describe at 3 levels. இதுதான் கரெக்ட் ஆன்சர். இது you have to remember this. Then a general rule of thumb is that the velocity doubles by half for every 10 degree change in a single direction. Only. நல்லா பாருங்க. only நல்லா பாருங்க. So only இருக்கும்போது you have to be very careful. A general rule of thumb is that velocity doubles by half for ஸ்டேட்மெண்ட்டே தப்புங்க. velocity doubles by 2 இல்லை velocity doubles by halfனு கொடுத்து வச்சுருக்கேனா? ஓகே,
for every 10 degree Celsius change in the single direction. Single direction எப்படியும் தப்பு தான். ஏன்னா velocity can either increase or decrease, and அதையும் தாண்டி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் தாண்டி டபுள்ஸ் பை ஹாஃப்னு கேட்டால் அதுவும் தப்பு தான். ஏன் அப்படின்னா இன்டைரக்ட்லி மீன்ஸ் டபுள்ஸ் பை ஹாஃப்னா என்னது 2 times half, டபுள் ஹாஃப், ஸோ 1. அப்போனா வெலாசிட்டி வந்து சேஞ்சே ஆகாதுன்னு நான் சொல்லியிருக்காங்க. சரியா? 10 degree எவ்வளோ தான் நீ சேஞ்ச் பண்ணாலும் ஒரு டைரெக்ஷனில் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாது, ஐ மீன் இது சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ எனிவே திஸ் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். சரியா? எனிவே திஸ் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ போத் ஆர் ஃபால்ஸ். போத் ஆர் ஃபால்ஸ். சூப்பரா, அடுத்து போமா. தென் கொஷின் 12. இங்கே நான் ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஐ ஹாவ் டு ஃபிகர் அவுட் விச் ஆர் த ஃபாலோவிங், ஹவு மெனி ஆர் இன்கரெக்ட். ஓகே, ஃபஸ்ட்டு proteins are heteropolymers made of amino acids where cellulose is a polymeric polysaccharide and only one type of monosaccharide making it a homopolymer. ஞாபகம் வச்சுக்கோங்க, protein is always an heteropolymer. Protein always heteropolymer. சரியா? அண்ட் ஒன் மோர் திங், செல்லுலோஸ் வந்து ஒரே ஒரு மோனோசாக்கரைட்னால தான் மேக் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது இஸ் அ பாலிசாக்கரைட், இது ஒரு ஹோமோபாலிமர். சரியா? அது என்ன மோனோசாக்கரைட்னா பீட்டாடி குளுக்கோஸ். இந்த பீட்டாடி குளுக்கோஸ் எல்லாமே நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் பயோமாலிகுல்ஸ் 12th படிப்பீங்க. சரி, அதை நான் பேசிட்டு பயோமாலிகுல்ஸ் பயாலஜி, அது பயோமாலிகுல்ஸ் கெமிஸ்ட்ரியாக இருக்கும். தென் லிப்பிட்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி மேக்ரோமாலிகுல்ஸ். எவன் சொன்னால் பிகாஸ் தே ஃபவுண்ட் இந்த ஆசிட். அப்படியா? ஓகே. அதாவது நீங்கள் ஆசிட் ஃப்ராக்ஷனில் இருந்தால் நீங்கள் வந்து மேக்ரோமாலிகுல் தப்பு. ஏன்னா லிப்பிடோடைய வெயிட்டுமே வந்து ரொம்ப கம்மி தான். சரியா? அது எதுக்காக இருக்குன்னா செல் மெம்பரேன்ஸ் வந்து க்ரஷ். இப்போ நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம்ல, அந்த ட்ரைக்ளோராசிக் ஆசிட் அனாலிசிஸ் அதை வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம்ல, அப்படி பண்ணுறப்போ ஆசிட் இன்சால்யூபிள் ஃப்ராக்ஷன் நம்ம எடுக்கும்போது அந்த ஒரு லிப்பிடு வந்து இன்சால்யூபிளாக இருக்குது. வாட்டரில் அந்த ட்ரைக்ளோராசிக் ஆசிடில் இன்சால்யூபிளாக இருக்கிறனால தான் இந்த லைக் டிசால்வ்ஸ் லைக் அப்படிங்கிற பிரின்சிபல் வந்து இங்கே ஒபே ஆகாமல் இருக்கிறனால தான் அது இன்சால்யூபிள் ஃப்ராக்ஷனில் இருக்குது. மற்றபடி ஒன்றுமே கிடையாது. மற்றபடி தே ஆர் மைக்ரோமாலிகுல்ஸ். ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரிக்லிங் கொடுத்துட்டாலும் அதுவும் தப்பு தான். ஏன் ஒன்றும் கரெக்டு, 1 கரெக்டு, 2 தப்பு. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடச்சிருச்சு. தென் அடினோசின், குவானோசின், தைமிடின், யூரிடின், சைட்டிடின் நியூக்ளியோடைட்ஸ். ஏன் சொன்னா இப்போ தான் நான் பார்த்தேன் அடினோசின் ஒரு நியூக்ளியோசைடுன்னு. மறுபடியும் இதெல்லாம் கொடுத்துருவோம், இதுவும் தப்பு. இது இஸ் சிம்பிளர் கொஷின். இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்த secondary structure of proteins, the protein thread is folded in the form of helix and only left hand எவன்டா சொன்னா right hand helix observed. I think this is too easy, guys. Once again, too easy question. In a polysaccharide chain like glycogen, the right end வந்து reducing ன்னு சொல்லுவாங்க and left end வந்து நான் reducing ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். தயவு செஞ்சு நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ரைட் ரெடியூசிங், ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வந்து பாலிசாக்கரைடு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலிசாக்கரைடுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலிசாக்கரைடு. ஏன்னா ப்ரோட்டீனுக்கு இதே மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் கிளாஸிஃபை பண்ண மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. சரியா? நெக்ஸ்ட் என்னது? இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட் ஒர்க் எஃபிஷியன்ட்லி at high temperatures and higher pressures while most enzymes generally get damaged at high temperatures. Is it correct? Yes, most enzymes get damaged. காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார், ஏன்னா இந்த என்சைம்ஸ் வந்து டீநேச்சுரேஷன் ஆயிரும். சரியா? டீநேச்சுரேஷன் அதுக்கு பிறகு தான் டேமேஜ். பட் அந்த 40 டிகிரி செல்சியஸ் அந்த ஆப்டிமல் டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒன்றே இருக்காது அந்த என்சைமுக்கு. நீங்கள் 40 டிகிரி செல்சியஸ் மேலே போனீங்கன்னா அதனால் கண்டிப்பாக என்சைம் டிஸ்டர்ப் ஆயிரும். ஆனால் இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட் அப்படி கிடையாது. காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார் க்ளோஸ்லி ரிசம்பிள்ஸ் த சப்ஸ்டேட் இன் இட்ஸ் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். இப்போ தான் நான் பார்த்தேன், இது கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம். Competitive or substrate binding site of the enzyme, an example being the inhibition of succinic dehydrogenase by malonate. இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். சரிங்களா? சூப்பரா. ஓகே, ஸோ இங்கே என்ன பார்க்குறோம்? காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர் க்ளோஸ்லி ரிசம்பிள்ஸ் சப்ஸ்டேட் இந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் மீது இன்ஹிபிஷன் ஆஃப், இது கரெக்டு தான், சக்சினிக் டீஹைட்ரோஜனேஸ் பை மாலினேட். இது ஒரு எக்ஸாம்பிள் தான், கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. பட் இந்த காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர் நீங்கள் தப்புன்னு நான் சொல்ல போகிறேன்னு நினைப்பீங்க. கரெக்டு தான். அந்த இதை நான் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அது இங்கே இருக்குது. இங்கே டயக்ராம் கொஞ்சம் வரிசை டயக்ராம் இங்கே காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் சேமாக இருக்கா? திரும்பி போட்டு காட்டுறேன்.
ஸ்ட்ரக்சர் சேமாக இருக்கா? ஸ்ட்ரக்சர் சேமாக இருக்கா? கேன் யூ see the difference? ஸ்ட்ரக்சர் சேம், ஸ்ட்ரக்சர் சேம் இயர், ஸ்ட்ரக்சர் சேமாக இருக்கா? ஆனால் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? ஏன்? ஓகே. ஸோ இது ஒரு கரெக்டு. ப்ராஸ்டரிக் குரூப்ஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் டிரான்ஸ்ஜென்லி அசோசியேட்டட். எவன்டா சொன்னால் இது அப்படியே ஆப்போசிட்டு. அது கோஎன்சைமுக்கு டிரான்ஸ்ஜென்லி அசோசியேட் அப்படின்னா கோஎன்சைம் அண்ட் ப்ராஸ்டரிக் குரூப்ஸ் அப்படின்னா என்னென்னா தே ஆர் கோஃபேக்டர்ஸ். லெட் மீ எக்ஸ்பிளைன் தட் ஃபார் யூ. அதாவது இது வந்து கோஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கோஃபேக்டர்ஸ். இந்த கோஃபேக்டர்ஸ் வந்து 2 வகையை பிரிக்கலாம். ஒன்று என்னென்னா ப்ராஸ்டரிக் குரூப்ஸ், இன்னொன்று கோஎன்சைம்ஸ். ஓகே, ப்ராஸ்டரிக் குரூப்ஸ் அண்ட் கோஎன்சைம்ஸ். சரியா? இந்த ரெண்டுமே கோஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராஸ்டரிக் குரூப்புங்கிறது டைட்லி பவுண்டு. சரி, இப்போ டைட்லி பவுண்டுங்கிறனா யார் கூடனா அப்போ என்சைம் கூட. அப்போ என்சைம்னா யாருன்னா அதுக்கு முன்னாடி இது டிரான்ஸ்ஜென்லி பவுண்டு. டிரான்சியன் என்னது? டிரான்சியன் பவுண்டு. டிரான்சியன் என்னென்னா லைக் ஆல்மோஸ்ட் டெம்பரரி அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? டெம்பரரி. இட் மீன்ஸ் டெம்பரரி. டெம்பரரி என்னது? நிரந்தரமாக இல்லாமல் ஒரு லைக் இப்போதைக்குன்னு ஹோல்டு பண்ணி வச்சுருக்க மாதிரி டெம்பரரியாக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காது. அதோட இன்ட்ராக்ஷன் இருக்குல்ல, கோஎன்சைமுக்கும் அந்த பர்டிகுலர் அப்போ என்சைம் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனுமே அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கான்னு சொல்ல வராங்க. பட் ப்ராஸ்டரிக் குரூப்போட இப்படி இருக்காது. இட் வில் பி வெரி ஸ்டேபிள். ஸோ இந்த இப்போ அப்போ என்சைம் சொல்லணும் அப்படின்னு என்னென்னா ஆக்சுவலாக ஒரு என்சைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் இருக்கும், ப்ரோட்டீன் பார்ட் இருக்கும், அதே சமயம் ஒரு நான் ப்ரோட்டீன் பார்ட்டும் இருக்கும். சரியா? இந்த நான் ப்ரோட்டீன் பார்ட் தான் நம்ம இப்போ பார்த்த கோஃபேக்டர்ஸ். இந்த ப்ரோட்டீன் பார்ட்டுக்கு நம்ம இன்னொரு பேர் வச்சுப்போம் அப்போ என்சைம். புரிஞ்சதா? அண்ட் இந்த ரெண்டுமே சேர்த்தாலே இந்த என்சைமுக்கு இன்னொரு பேர் வந்துடும் ஹாலோ என்சைம். சிம்பிள் அண்ட் கம்பேக்ட். Yeah? So this is wrong. Collagen is the most abundant protein in the whole of the biosphere. எவன்டா சொன்னா? அப்படியே மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ ரிப்ளஸ் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் ப்ரோட்டீன் இந்த அனிமல் வேர்ல்டு. சரியா? ஸோ ரெண்டுமே தப்பு. யா. ஸோ எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் மாத்திரமா? காலஜன் வந்து அனிமல் வேர்ல்டில் அபண்டன்டான ப்ரோட்டீன், ருபிஸ்கோ பயோஸ்பியரில் அப்படியே மாற்றிடுங்க. சரியா? ஸோ த ஃபைனல் incorrect ones are, let's see, lipids. So 1, 2, 3, okay, 3, 4, 5. இது வரைக்கும் 5 வந்திருக்கு. நமக்கு இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. லெட்ஸ் see. 5 கரெக்டாக. ஓகே, 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் இது வரைக்கும் கரெக்டாக வந்திருக்கு. லெட்ஸ் see the next one. லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது கொஷின்ஸு. A closer examination of elemental analysis reveals that relative abundance of carbon and hydrogen with respect to means higher in any organism than the Earth's crust. ஓகே, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கொஸ்டின் let me change the question for you. ரிலேட்டிவ் காம்போசிஷனாக மாற்றுறேன். அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஏன்னா கார்பன் ஹைட்ரோஜன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹியூமன்ஸில் தான் அதிகமாக இருக்கும். ஐ மீன் ஹியூமன்ஸ்னால் லிவிங் ஆர்கானிசம்ஸில் தான் கார்பன் அண்ட் ஹைட்ரோஜன் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ நான் காம்போசிஷன் மாற்றும் போது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு கிடையாது. ஏன் கரெக்டு கிடையாது அப்படின்னா காம்போசிஷனுக்கும் அபண்டன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒன்றும் கிடையாது. காம்போசிஷன் அப்படின்னா என்ன இருக்குது, அதாவது வாட் இஸ் ப்ரெசன்ட் அப்படிங்கிறது காம்போசிஷன். வாட் இஸ் ப்ரெசன்ட் அதுக்கு பேர் காம்போசிஷன். அண்ட் ஹவு மச் இஸ் ப்ரெசன்ட், அதாவது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அபண்டன்ஸ். ஹவு மச் இஸ் ப்ரெசன்ட் அதுக்கு பேர் அபண்டன்ஸ். சரியா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம கரெக்டாக தப்பு வச்சுக்கலாமா? என்ன வேணால் வச்சுக்கலாம். ஆன்சர் இஸ் 5 or 6, வாட் எவர் யூ வாண்ட் யூ சூஸ். காம்போசிஷன் மாற்றினா ஆன்சர் 6, நான் அபண்டன்ஸும் வச்சுருக்கேன். ஸோ ஆன்சர் இஸ் 5. ஓகே, சூப்பரா. நெக்ஸ்ட் 13, 14, 15, 16 லாஸ்ட் 4 கொஷின்ஸ்.
These are mathematics. Yeah. An enzyme catalyzed metabolic reaction proceeds at an initial rate of 300 molecules of product formed per minute. நான் என்ன சொன்னேன்? What is rate? Rate equal to velocity. Velocity சொல்லுவோம். சரியா? இந்த is equal to dp by dt சொன்னா amount of product formed per unit time. So 300 molecules formed per minute. Super. Okay. At a temperature of 15 degrees Celsius. Assuming that the enzyme remains completely stable and does not undergo thermal denaturation, what will be the expected approximate rate with temperature increase 35 degrees Celsius? யோசிச்சு பாருங்களேன். இப்போது நான் வந்து ரேட் அப்படிங்கிறத எப்படி மாறும்? If I increase the temperature to 10 degrees Celsius, my rate doubles. 300லேருந்து 600 மாறும். Yeah? 300லேருந்து 600 மாறும். நான் மறுபடியும் டபுள் பண்ணுறேன். From 25 to 35 டபுள் பண்ணும்போது அதே 600 1001 மாறும். 300லேருந்து 600, 600லேருந்து 1200. ஸோ தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. வெரி சிம்பிளான கொஷின் தான். சரியா? எனக்கு இன்றைக்குள்ள கொஷின்ஸ் வந்து நிறையவே ரொம்ப சிம்பிளான கொஷினாக தான் இருக்குது. யா ஓகே. Scientist isolates a typical living cell and measures its total cellular mass to be exactly 8000 picograms. Okay. Total cellular mass எவ்வளோ? 8000 picograms வந்துருக்கு. Based on the average composition, what is the expected mass range of water? ஓகே, நம்ம எவ்வளோ நேரமாக நியூக்ளிக் ஆசிடோட கம்போஷன் பார்த்தோம், ப்ரோட்டீனோட கம்போஷன் பார்த்தோம். ஆனால் வாட்டரோட கம்போஷன் எவ்வளோங்க அதை பார்க்கல. வாட்டரோட கம்போஷன் எவ்வளோப்பா? வாட் இஸ் த கம்போஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆவரேஜ் செல்? ஒரு ஆவரேஜாக ஒரு செல்லுக்குள்ளே எவ்வளோ வாட்டர் இருக்கும்? 70 to 90%. ஸோ அப்படின்னா இந்த 8000 picogramஸோட 70% இல்லைனா 90%, அப் டு 70 to 90%, ஐ மீன் 70லேருந்து 90% வரைக்கும் வாட்டர் இருக்குது, அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ வில் கால்குலேட். Seven 5600. ஓகே, இந்த இருக்கு ஆப்ஷன். ஸோ எனிவே ஃபோர்த் ஆப்ஷன் தான் நீங்கள் டக்குன்னு சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கக்கூடாது. பிகாஸ் 70% இருக்கும்போதே 5600 வருதுன்னா அப்போ 90 இருக்கும்போது அதிகமாக தானே வரும். இது வந்து 90 ஆச்சுன்னா அதிகமாக தானே வேல்யூ வரும். அப்போ இதுதானே வேல்யூ வரணும். ஏன்? ஸோ ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யோர் டைம். ஏன் 5600 வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஐயோ செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. பி சென்சிபிள் அண்ட் பி பிரெய்னி இன் யூர் எக்ஸாம்ஸ். ஏன் 90 நம்ம 100 போட்டுருவோம், கேன்சல் பண்ணிடுவோம். 7200. யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். யா, ஸோ திஸ் இஸ் ஒன் மோர் சிம்பிள் கொஸ்டின். நெக்ஸ்ட், ஃபைண்ட் த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் போத் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட்ஸ் ஃபார் அ டெசிமல் நம்பர் அப்டைன். ஓகே, எனக்கு ஒரு டெசிமல் நம்பர் இருக்குது. அந்த டெசிமல் நம்பருடைய சம் ஆஃப் த டிஜிட்ஸ் எனக்கு வேணும். எனி டெசிமல் நம்பர் எக்ஸே x.y அப்படின்னு வச்சுக்கிட்டா x+y வேல்யூ எனக்கு வேணுங்க. சரியா? x.y x+y அப்படிங்கிற ஒரு வேல்யூ எனக்கு வேணும். By taking the average of the lower and higher range values of the number of enzyme subclasses. ஓகே, எவ்வளோ enzyme subclasses இருக்குது? ஏன் இது ஞாபகம் இருக்கா? 4 to 13 enzyme subclasses. 4 to 13 enzyme subclasses நம்மக்கிட்ட இருக்குது. சரியா? அப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டேக் தி ஆவரேஜ் ஆஃப் த லோயர் வேல்யூ இந்த ஹையர் ரேஞ்சு எடுங்க. 17/2 8.5. ஸோ 8.5 8 + 5 13 முடிஞ்சு போச்சு. யா, சிம்பிளா? வெரி சிம்பிள் கொஸ்டின். நெக்ஸ்ட், த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த லாஸ்ட் கொஸ்டின். A closer examination reveals that the relative composition of carbon and hydrogen and oxygen is higher in living systems when compared to inanimate matter. இதை முடிச்சிட்டோமே. ஆக்சுவலாக நான் இந்த கொஸ்டினில் தான் நான் மாற்றிருக்கோன்னு நினச்சேன், பட் ஐ ஆல்ரெடி ஹேவ் அ கொஸ்டின் லைக் திஸ். ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். காம்போசிஷன் அபண்டன்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா காம்போசிஷன்ங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ கார்பன் ஹைட்ரோஜன் இருக்குது ஹியூமன் பீயிங்ஸில், எவ்வளோ கார்பன் ஹைட்ரோஜன் இருக்குது அண்ட் இந்த எர்த்ஸ் கிரஸ்ட் ரெண்டுமே மாறுது. சரியா? த அபண்டன்ஸ் சேஞ்சஸ், த காம்போசிஷன் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி இஸ் லாஸ்ட் when the cofactors involved in enzyme. இது கரெக்டாக இல்லையா? 100% கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா கோஃபேக்டர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இது என்சிஆரில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். சரியா? ஸோ இது தப்பு, இது கரெக்டு. ஸோ 1 ஃபால்ஸ், 2 இஸ் ட்ரூ. ஸோ தட்ஸ் ஆல். இந்த செஷன் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். எந்த பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் பார்க்கணுனாலுமே கண்டிப்பாக இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் ஒரு சில விஷயம் கற்றுருப்பீங்க. அண்ட் ஐ எம் டேம் ஷுர் ஆஃப் இட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல்
மறுபடியும் எடுஃப்ரீக் சேனலுக்கு ஒரு லைக் தட்டிடுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன குறைகள் இருக்குது அப்படின்னா என்ன பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அதை கமெண்ட்ஸாக போடுங்க. அண்ட் ட்ரை டு ஆன்சர் சம் விடயங்கள். அதாவது ஆக்சுவலாக நான் நிறைய விடயங்கள் விட்டு போயிருந்தேன். எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும், இல்லைனா உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் இருந்திருக்கும். ஐ மீன் இல்லைனா லைக் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாக இருந்திருக்கும் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம், ஒரு சில கொஸ்டின் தப்பாக இருந்திருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் ஏதாவது தோணுச்சுன்னா அந்த கொஸ்டின் என்ன, அதோட சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. லெட் அதர் பீப்புள் நோ. சரியா? ஸோ இந்த எதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நான் வந்து இன்கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன்னா, இட் ஃபோர்ஸஸ் யூ டு செக், இட் ஃபோர்ஸஸ் யூ டு ஸ்டடி. சரி, அப்போது உங்களுக்கு படிக்கிற ஒரு எண்ணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். ஸோ ஹோப் யூ லைக் மை அப்ரோச் and thank you guys. Bye.